எங்க ஸ்கூல்ல கேரியர் கைடன்ஸ் சார் வந்து என்ன சொன்னாரு, இப்படி கிளாட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, லா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த என்ட்ரன்ஸ்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணார், படிக்கலாம் அப்படின்னு. நான் அதுக்கு படிச்சு ரிசல்ட் அனுப்பி கிடைக்குமாங்கிற ஒரு கேள்வியில தான் இருந்தேன். பட் கிடைச்சிருச்சு. 2.5 lakhs இயர்லி அப்ராக்சிமேட்டா வரும்னு சொன்னாங்க. இப்போ யோசிக்கும், ஐயோ லோன் எடுக்கலாமா, திருப்பி நம்ம அப்பாவை தான் கஷ்டப்படுத்தோம், எங்க அண்ணன் ஏற்கனவே ஃபீஸ் கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டத்திலே இருந்தேன். அப்பதான் என்னன்னா, கவர்மெண்டே ஃபீஸ் கட்டும், நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிக்கிறீங்க, நீங்க கவர்மெண்டே ஃபீஸ் கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்தேன். இப்ப தேர்ட் இயர் படிக்கிறேன். நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க என்னன்னா 12th வரை படிச்சுட்டு அதுக்கு மேல நம்ம எப்படி ஃபீஸ் கட்டணும், வீட்டுல கேட்க முடியாது, வீட்டுல கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே படிக்காம இருக்கிறாங்க. ஆனா அப்படிலாம் இல்ல, ஒரு எப்படி சொல்ற, ஒரு கோல் முடிவு பண்ணி அது படிச்சோம்னா கவர்மெண்டே நிறைய ஹெல்ப் பண்ணுது. அப்ப அப்படி ஹெல்ப் பண்ணா இப்ப தேர்ட் இயர் வந்துட்டேன். எனக்கு அடுத்து நிறைய ஜூனியர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. இப்போ கவர்மெண்டே வந்து மொத்த செலவு, இவங்க படிப்பதற்கான மொத்த செலவுமே அரசே ஏத்துக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு? எங்க அம்மா அப்பாவுக்கு சுமையை கொடுக்காம நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கரெக்டா அது கவர்மெண்டே நிறைவேற்றி கொடுத்துருச்சு. அரசு பள்ளியில படிச்சு இந்த மாதிரியான இந்தியாவின் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு அவங்களே முழு செலவையும் எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் நான் படிக்கிறேன். இன்னும் 2 வருஷம் இருக்கு, மொத்தம் 5 வருஷம். 5 வருஷமே கட்டுறேன்ட்டாங்க கவர்மெண்டே. உங்க நீங்க ஸ்கூல்ல எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க? மார்க்குங்கிறத விட நீ என்னதாகணும், நீட்னா டாக்டர் ஆகணும்னா நீட் படி, பயாலஜி கெமிஸ்ட்ரி அது படி, இல்லையா மேக்ஸ் படிக்கும், இன்ஜினியரிங் ஆகணும்னா இன்ஜினியரிங் படி, அப்படி அப்பயே கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க, நீங்க எது படிக்க போறீங்க அப்படின்னு. இப்ப நான் சரி லா படிக்கலாம்னு ஆசைப்படுறேன் சார் அப்படின்னு கேட்டேன். இப்ப நார்மல் கவர்மெண்ட் காலேஜே இருக்குன்னு சொன்னாங்க. அப்பதான் இந்த கிளாட்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, இது எழுதி நீ பாஸ் பண்ணினா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்லயே டாப் காலேஜ்ல கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் படிச்சு இப்ப கிளியர் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு அவங்க புக் எல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க, இது படி அப்படின்னு கவர்மெண்டே. பொதுவாவே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நீ என்ன ஆசைப்படுறியோ நீ நினைச்சா ஆயிருவ, உன்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க, எங்க அப்பா அம்மா, அடுத்து கவர்மெண்ட், இந்த 3 நாள் தான் நான் வந்தேன். என்னாலங்கிறத விட இந்த 3 பேரால தான் நான் வந்தேன். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தேங்க்யூ சார். நீங்கள் படிச்சு முன்னேறுகிற காரணத்தால நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பமும் முன்னேற போகுது.